Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 7 ஒரு சின்ன கடையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஸ்வாங்ஸின்றவன் அவன் ஒரு சந்தோஷமான பட்டாம்பூச்சியா இருக்கிற மாதிரி கனவு காண்றான். அண்ட் அப்ப அந்த பட்டாம்பூச்சிக்கோ அதுதான் ஸ்வாங்ஸின்றதே தெரியாது. தென் ஸ்வாங்ஸி அந்த கனவுல இருந்து முழிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு அவன் யாருன்ற விஷயம் தெரிஞ்சிருது. சோ அதால இப்ப அவனுக்கோ நாம பட்டாம்பூச்சியா இருக்கிற மாதிரி கனவு கண்டோமா ஆறு நாம ஒரு பட்டாம்பூச்சியா இருந்து ஸ்வாங்ஸியா இருக்கிற மாதிரி கனவு கண்டமான டவுட் வருது. கற்பனா இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் அவனோட பெட்ல உட்காந்து அவங்க சோல் பைண்டிங் ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண டால்ஸ பாக்குறான். டென் இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பீட் நிரன் கிட்ட நம்ம அந்த குயிராங்க புடிச்சதுக்கு அப்புறமா நீ அடுத்து என்னடா பண்ண போறேன்னு கேட்க, அதுக்கு நிரனும் என்ன யாராவது யாவ பிடிக்கிறதுக்கு ஹையர் பண்ணாங்கன்னா நான் அங்க போயிட்டு அந்த யாவ பிடிப்பேன்னு சொல்ல, அது கேட்டு பீட் ஒன்னு அதை பத்தி கேட்கல, உன் லைஃப்ல உனக்கு இருக்கிற பெரிய கோலை பத்தி கேக்குறேன்னு சொல்ல, அதுக்கு நிரனும் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கோல் இருக்கான்னு கேட்க, அதை கேட்டு பீட்டோ கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆயிட்டு நான் காலேஜ்க்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு அங்க போகணும்னு ஆசை, பட் இது வரைக்கும் எனக்கு அதுக்கான தைரியம் வந்தது இல்லன்னு சொல்லிட்டு பட் இப்போ எனக்கு அதை பண்ணியே ஆகணும்னு தோணுதுன்னு சொல்லவும், நிரன் கேட்டு இது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு எனக்கு நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கே தெரியலன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ கண்டிப்பா ஏதாவது இருக்கும்டா, நீ அதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். தென் அதுக்கு நிரனோ சரி நம்ம இப்படி வேணா பண்ணலாம், எனக்கு எது கரெக்டா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, அதுக்கு பீட்டோ நான் ஒன்னும் அளவுக்கு அறிவாளி கிடையாது, பட் ஸ்டில் நான் என்னோட பெஸ்ட கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். கற்பனா இப்ப பீட் இதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் ஜியாஹாவ் அவனுக்கு கொடுத்த ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறான். அண்ட் அதுல இப்போ நிறைந்திருக்கிற உலகத்துக்குள்ள எப்படி போகணும்ன்றது எழுதிருக்கு. அந்த பீட் அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு அந்த ரிச்சுவலை பண்ண ஸ்டார்ட் பண்றான். அடுப்படி இவன் ஃபர்ஸ்ட் ஜன்னலுக்கு நேரா கண்ணாடிய வச்சுட்டு அந்த கண்ணாடி பக்கத்துல இந்த 2 டால்ஸ தொங்க விட்டுறான். அப்புறம் இவன் அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னுட்டு ரிச்சுவலுக்கு தேவையான ஐட்டம்ஸ செட் பண்றான். கற்பனா இப்ப ஜியாஹாவ் வாய்ஸ் ஓவர்ல அந்த லைஃப் ஸ்பிரிட் உலகத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது இந்த உலகம் சொர்க்கத்திலயும் இல்ல பூமியிலயும் இல்ல, பட் அத கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனோட கம்பேர் பண்ணலாம். அண்ட் அந்த உலகத்துல உண்மையை தவிர மத்த எல்லாமே இருக்கும். அண்ட் அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு மொத்தமா 3 விஷயங்களை செஞ்சாகணும். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அந்த உலகம் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும். சோ நீ எதுக்காக அங்க போயிருக்கன்றத நீ மறக்க கூடாது. தென் ரெண்டாவது விஷயம், நிரன் அவனுக்கே தெரியாம தான் அங்க போயிருக்கான். சோ நீ அங்க போய் அவனை மீட் பண்ண உடனே நீ அவனுக்கு உன் மேல நம்பிக்கையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நாம இருக்கிற இடத்துல லைஃப் ஸ்பிரிட் இல்லாம ஒரு பாடியால 1 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும், பட் அந்த உலகத்துல வெறும் 8 மணி நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். சோ நீ அதுக்குள்ள எப்படியாச்சும் நிரனை கூட்டிட்டு நீ அங்க இருந்து வெளியே வந்துடணும், அப்படி இல்லன்னா நீங்க 2 பேரும் அங்கேயே மாட்டிப்பீங்கன்னு ஜியாஹாவ் பீட் கிட்ட சொல்றான். கற்பனா இப்ப பீட்டோ அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் அந்த டாலிஸ்மேனை குளித்தி அதை தண்ணியில போட்டு இவன் ஹெவன் அண்ட் எர்த் கிட்ட நீங்க என்ன நிரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவன் தண்ணியை குடிக்கிறான். அப்போ அங்க சடனா விடிஞ்சிருது. தென் பீட்டோ ஒரு கன்ஃபியூஷன்லயே அந்த ரூமை சுத்தி பார்க்க இவன் அந்த கண்ணாடிக்குள்ள உண்மையான உலகத்தை பாக்குறான். அப்ப பிளாய் அவனோட ரூம் டோரை வந்து நாக் பண்ண பீட்டோ அவளை பாட்டு ஹே நீங்க என்ன பண்றேன்னு ஷாக்கிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கு பிளாயோ என்னடா கேள்விடுன்னு கேட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட, அதை கேட்டு பீட்டோ அம்மாவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே கீழே இறங்கி வரான். அண்ட் இங்க இவனோட பேரண்ட்ஸும் பிளாயும் ட்ரிப்புக்கு கிளம்புறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பீட்டோட அம்மா அவனை பாட்டு அவனை சாப்பிட கூப்பிட பீட்டோ அங்க சேர்ல போய் உட்கார்றான். அப்ப பீட்டோட அம்மா பீட்டோட அப்பா கிட்ட இப்போ டைம் 9 மணி ஆகுது, சோ இப்ப டிராபிக் அதிகமா இருக்குமான்னு கேட்க, அதை கேட்டு பிளாயோ இதுக்குதான் நான் பீட்டை சீக்கிரமா எழுப்பி விடுங்கன்னு சொன்னேன்னு சொல்றா. அண்ட் அதுக்கு அவளோட அம்மாவோ அண்ணா இப்பதான் டோர்னமெண்ட் முடிச்சு வந்திருக்கான், அதான் நான் அவனை எழுப்பலன்னு சொல்றப்ப டிராபிக் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லன்னு பீட்டோட அப்பா சொல்றாரு. அண்ட் இது எல்லாத்தையும் பீட் சைலண்டா கேட்டு அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவனும் சந்தோஷப்படுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பீட் இங்க வந்து அவனோட ஃபேமிலி போட்டோஸையும் அவன் இது வரைக்கும் வின் பண்ண டிராபிஸையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவனோட அம்மா அங்க வந்து என்னடா நீ இன்னும் ரெடி ஆகலையான்னு கேக்குறாங்க. அப்ப பீட்டோ சாரிமா என்னால வர முடியாதுன்னு சொல்ல அங்க அவனோட அப்பா வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அப்ப பீட்டோட அம்மாவோ அவர்கிட்ட உங்க பையன் ட்ரிப்புக்கு வர மாட்டேன்னு சொல்றான்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ பீட் கிட்ட நம்ம ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுடா, சொன்னியும் வான்னு கூப்பிடுறாரு. அண்ட் அதை கேட்டதும் பீட்டுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. பட் ஸ்டில் இவன் அவங்க கிட்ட ஆமா நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, சோ எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான், அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன், பட் இன்னைக்கு அதுக்கான நேரம் கிடையாது, எனக்கு இப்ப ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, சோ பிளீஸ் நீங்க என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் சாரி கேட்க, அதை கேட்டு இவனோட அப்பாவோ சரி விடுறா, எங்களால எப்படி உன் மேல கோவப்பட முடியும்னு கேட்டதும் பீட் ஆல்ரெடி அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறான். நான் இப்ப பீட் அவன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் அவனோட கையை பாட்டு நிரன் இப்போ நீ எங்கடா இருக்கான்னு கேட்க, அவன் கையில இருக்கிற அந்த கோல்டன் த்ரெட் அவனை நிரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போடு. அண்ட் இந்த இடத்துல நிரன் ஒரு சின்ன பையனா இருக்கான். சோ பீட் அவனை பார்த்து நீயாடா நிரன்னு கேட்க, அதுக்கு நிரனோ என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இவன் அங்க 2 நடக்க ஆரம்பிக்கிறான். சோ பீட்டோ அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இது ஒன்னும் உண்மையான உலகம் கிடையாதுதான்னு சொல்றான். தென் இவன் நிரனோட கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி இப்போ நீ என் கூட வண்டாகணும்னு சொல்ல, அதுக்கு நிரனோ என்னால உன் கூட எல்லாம் வர முடியாது, என்ன என் டாட்டா நான் ஒரு உவா ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சோ இப்ப நான் ஸ்விம்மிங் ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஒரு உவா மாற போறேன்னு சொல்லிட்டு இவன் அங்க 2 போக பீட்டோ நீ என் கூட வந்துடுறான்னு சொல்லிக்கிட்டே அவன் பின்னாடி போறான். தென் உன்னோட தாத்தா ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு, அட நீ இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பியான்னு கேட்டது, இன்னும் நீ எவ்வளவு தூரம் தான் இப்படியே நடக்க போற, ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டதும் மேபி அந்த மலைக்கு மேல இருக்கலாம்னு நிரன் சொல்றான். அண்டை கேட்டு பீட்டோ டேய் உனக்கு இந்த இடத்த பார்த்தா டிஃபரெண்டா தெரியலையா, நீ எங்க போறன்றத தெரியாமலேயே நீ அங்க போயிட்டு இருக்க, சோ இதெல்லாம் எதனாலன்னு உனக்கு புரியலையான்னு
கேட்டுட்டு இது ஒண்ணும் உண்மையான உலகம் கிடையாதுன்னு சொல்லவும் நிரன் அதை கேட்டு சைலண்டா இருக்கான். சோ பீட்டோ அவன் கிட்ட டேய் நீ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஊவா மாறிடுவ, பட் அதுக்கு நீ என் கூட வந்தாகணும். நீ உன்னோட கண்ணை திறந்து பாக்குறப்ப நீ ஆல்ரெடி ஊவா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இதுக்காக நீ எங்கேயும் போக தேவையில்லைன்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ பீட்டோட கால்ல எட்டி உடைக்கிறான். தென் இப்போ உனக்கு வலிக்குது தானே, சோ இது ஒன்னும் கனவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு போயிட. அதுக்கப்புறமா பீட்டோ நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கியாடான்னு கேட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறான். தென் இவங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் திரும்பி அவங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வராங்க. ஆனா நிரன் அதெல்லாம் கண்டுக்காம உன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க. அப்ப பீட்டோ நீ 2 மணி நேரத்தை இப்படியே வேஸ்ட் பண்ணிட்டடா, உன்னாலலாம் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல அதுக்கு நிரனோ நான் நிக்காம நடந்துட்டே போனா அந்த இடத்துக்கு போயிருவேன்னு சொல்றான். அண்டடி கேட்டு பீட்டோ அப்படியா தென் இப்ப அந்த மலை உன்கிட்ட வந்திருக்கான்னு கேட்க அதுக்கு நிரனோ அது வந்திருக்கும், நான் தான் நடந்துகிட்டே இருக்கேன் என்ன சொல்லவும் பீட் அதுக்கு உன்னால அடிக்கிட்ட எல்லாம் போக முடியாதுன்னு சொல்றான். அண்டடி கேட்டு நிரனோ கடுப்பாயிட்டு பீட் கிட்ட வந்து நான் இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு போவேன் அண்ட் அங்க படிச்சு நான் ஒரு உவா மாறுவேன்னு சொல்ல அதுக்கு பீட்டோ சரி டென் நீ இதுக்கு பதில் சொல்லு, நீ இந்த இடத்த இது வரைக்கும் எத்தனை தடவை கிராஸ் பண்ணி போயிருக்கன்னு கேட்க நிரன் அடை கேட்டு சைலண்ட் ஆயிடுறான். அப்ப பீட்டோ உன்னால நீ நினைச்ச இடத்துக்கு இங்க போக முடியாது, ஏன்னா இது உண்மையான உலகமே கிடையாது, நீ இப்போ லைஃப் ஸ்பிரிட் உலகத்துக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கன்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ டென் இப்ப என்னால அந்த ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னா அப்போ என்னால உவா மாற முடியாதான்னு கேட்க உனக்கு உவா மாறுறது அவ்வளவு முக்கியமான பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனோ ஏன் அப்படி கேக்குறேன்னு கேட்க பீட்டோ அது ஒண்ணும் இல்ல நீ அட வீடுன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட அப்போ நீ ஒரு உவா மாறிட்டான்னு சொன்னப்ப நீ ஏன் அட நம்பலன்னு கேக்குறான். தென் நீ எதுக்காக இப்படி வீட்டை விட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் ஸ்கூல்ல தேடிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுதான்னு சொல்லவும் நிரன் அதை கேட்டுட்டு இங்க தள்ளி வந்து உட்காந்துக்கிறான். அப்ப பீட்டோ அவன் பக்கத்துல வந்து உட்காந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப நான் என்னோட கோச் கூட சண்டை போட்டேன் அண்ட் அப்போ அவர் என்ன பார்த்து என்னால ஒரு அத்லட்டா மாற முடியாதுன்னு சொன்னாரு. பட் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, நான் டோர்னமெண்ட்டுக்குள்ள போற வரைக்கும் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அண்ட் அதுல நான் கோல்டு மெடல கூட வின் பண்ணேன். ஆனா கடைசியில நாங்க மோசமா நடந்துகிட்டேன், அதால அவங்க என்ன அசோசியேஷன்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதால நான் அத்லட் ஆகுற சான்ஸே போயிருச்சுன்னு சொல்ல தென் உன்னோட கோச் சொன்னது கரெக்ட் தானே நிரன் கேக்குறான். அண்ட் அதுக்கு பீட்டோ அது ஒரு விதத்துல கரெக்ட் தான், பட் நான் ஏன் அத்லட் ஆகலன்றத நீ யோசிச்சு பாரு, அது என்னோட கோச் சொன்னதுனாலயா ஆறு நான் செஞ்ச தப்பா இல்லையான்னு கேட்டுட்டு எனக்கு உன் டாட்டா எதுக்காக வாங்கிட்டு அப்படி சொன்னாருன்னு தெரியாது, பட் அதை நினைச்சு ஏன் நீ இவ்வளவு ஃபீல் பண்ற, நீ முழுக்க முழுக்க உன்னோட எஃபர்ட் போட்டுதான் நீ உவா மாறுவேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ நீ என் கூட வரியான்னு கேட்க அதுக்கு நிரனோ நான் உன்னை நம்பலாமா பீட்னு இவன் பெரிய நிரனோட வாய்ஸ்ல கேக்குறான். அண்ட் அதை கேட்ட உடனே பீட்டோ நீ என்ன முழுசா நம்பலான்டான்னு சொல்லிட்டு இவன் நிரனை தூக்கி விடுறதுக்கு கை கொடுக்க நிரனும் பீட்டோட கையை பிடிச்சிட்டு எண்டிக்கிறான். அண்ட் அப்போ நிரனுக்கு அவனோட டாட்டா கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்டு அங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகவும் நிரன் பீட்டோட கையை விட்டுட்டு அந்த பட்டாம்பூச்சி பின்னாடி போறான். தென் அந்த இடம் சடனா சேஞ்ச் ஆக இப்போ பீட் அங்க இருந்து வேற இடத்துக்கு வந்துடுறான். அண்ட் இப்போ இந்த இடத்துல நிரன் அவனோட டீனேஜ் வயசுல இருக்கான். அப்ப இவன் பீட்டை பாட்டு ஆரன் அடிச்சு நடு ரோட்ல நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க எனக்கு வழி விடுறான்னு சொல்லி கட்ட பீட்டோ நிரனை பார்த்து நான் தாண்டா பீட்டு என்ன உனக்கு தெரியலையான்னு கேக்குறான். அண்டடுக்கு நிரனோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, சோ ஒழுங்கா என் வழியை விட்டு நகர்ந்து போடான்னு சொல்ல அதை கேட்டு பீட்டோ நிரன் கிட்ட பேசுறதுக்கு கிட்ட வரான். பட் அதுக்குள்ள நிரன் அங்க இருந்து கிளம்பிட அதை பார்த்து பீட்டோ நான் டைரக்டா எனக்கு தெரிஞ்ச நிரன் கிட்டயே போயிட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலா கிராஸ் பண்ணி போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாறத பீட்டு கவனிக்கிறான். தென் இவங்க மேல இருக்கிற லைட்டை நிமிந்து பார்த்ததுக்கு அப்புறமா இவன் ஜியா ஹவுஸ் சொன்னதை நினைச்சு பாக்குறான். அந்த இடத்துல இவன் பீட் கிட்ட நீ 8 மணி நேரத்துக்குள்ள அங்க இருந்து வெளியே வந்துடணும், அப்படி இல்லன்னா நீ அந்த இடத்துலயே மாட்டிப்ப, அதோட அது வந்து உன்னை பிடிச்சிருவோன்னு சொல்ல எது என்ன பிடிக்கும்னு பீட் கேக்குறான். அந்த இடத்துக்கு ஜியா ஹவோ அதோட பேரு டைசு, அதோட முக்கியமான வேலை லைஃப் ஸ்பிரிட் உலகத்துக்குள்ள இருக்கிற லைஃப் ஸ்பிரிட்ஸ அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ டைமுக்கு நிரன் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வரலனா அந்த டைசு நிரனோட லைஃப் ஸ்பிரிட்டை அழிச்சிரும், அதுக்கப்புறமா அவனால இங்க திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்றான். கற்பனா இப்ப இங்க பீட் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இவன் நிரன் போன வழியிலேயே போறான். கற்பனா இப்ப இங்க நிரனோ அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கிற யாவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கான். அப்ப இவன் அந்த யாவை பாட்டு நீ இது வரைக்கும் என்ன 13 தடவை டோக்கு அடிச்சிருக்க, பட் இந்த தடவை அப்படி நடக்காது, நான் உன்னை கண்டிப்பா இந்த தடவை பிடிச்சிருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப பீட் அங்க வந்து அந்த யாவை பாட்டுட்டு இதுதான் நீ சொன்ன அந்த கரண்ட் கட் பண்ண யாவான்னு கேக்குறான். அப்ப நிரனோ பீட் கிட்ட நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நான் தான் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டலன்னு சொல்ல அதுக்கு பீட்டோ உனக்கு இப்பதான் எனக்கு தெரியாது, பட் ஃபியூச்சர்ல நீ எனக்கு இந்த செயினை தருவேன்னு சொல்லி வாட காட்டிட்டு நீ போவே என் கூட கிளம்பி வாடா, நீங்க இருந்து உன்னோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ என்னால உன் கூட எல்லாம் வர முடியாது, எனக்கு இங்க செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, இதுதான் என்னோட மாஸ்டர்ஸ் எனக்கு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஜாப், இதை மட்டும் என்னால ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியலனா அப்புறம் அவங்க காலத்துக்கும் என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல இப்போ அதனால என்னடா நீ எடுக்காத நினைச்சு கவலைப்படுறேன்னு பீட் கேக்குறான். அண்டடுக்கு நிரனோ எனக்கு அது முக்கியம், எனக்கு ஒரு ஒடுக்கப்பட்டவனா வாழ்றதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றான். அப்புறம் இவன் அந்த யாவை பிடிக்கிறதுக்கு மன்றத சொல்ல பீட்டோ நீ இதை ஸ்டாப் பண்ணுடா, உன்னால அதை வின் பண்ண முடியாது, நீ ரியல் லைஃப்ல அது கூட வின் பண்ணல, சோ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் தானே இவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா நிரனோ அந்த மன்றத்தை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்க அந்த யாவு இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிருது. கற்பனா இப்ப நிரன் அவனோட வீட்டுல இருக்கான். அப்ப அவனோட டாட்டாவோ நீ வந்துட்டியாடான்னு கேட்டு அவனுக்கு டீ ஊட்டி கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா இவரு நிரன் கிட்ட நீ ஒரு பிடிவாடக்காரன் அண்ட் இந்த மைண்ட் செட் உனக்கு இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. தென் இந்த இடம் அகைன் சேஞ்ச் ஆக இப்ப பீட் ஒரு ட்ரெயினுக்குள்ள வந்துடுறான். அண்ட் அந்த ட்ரெயினுக்கு வெளியே வெளிச்சத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப அங்க இருக்கிற நிரனோ பீட்டை பாட்டு இங்க எவ்வளவு சீட்டு காலியா இருக்கு, தென் நீ ஏன்டா அங்க நின்று இருக்க, இங்க வந்து உட்காருன்னு கூப்பிட அடி கேட்டு பீட்டோ நிரன் பக்கத்துல போய் உட்காந்து இப்போ நான் யாருன்றது உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பட் நீ இப்பவே என் கூட வந்தாகணும்னு சொல்லி கூப்பிட்ட அதுக்கு நிரனோ எனக்கு தான் நீ
யாருன்னு தெரியுமே. தென் எதுக்குடா நீ இப்படி சொல்றேன்னு கேக்குறான். ஆண்ட்ராய்டு கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ, தென் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க, நீ அந்த குயிராங்க தோக்கடிக்கிறதுக்கு நீ என்ன இங்க ரெண்டு கூட்டிட்டு போக வந்திருக்க, அதான் என்ன நிறன் கேட்கவும், அடை கேட்டு பீட் உடனே அதேதான், உனக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ இப்ப நீ என் கூட கிளம்பி வான கூப்பிட. அதுக்கு நிறனும் நான் அங்க இல்லனாலும் வேற யாராச்சும் அடை தோக்கடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முக்கியமானவன் கிடையாதுன்னு சொல்றான். ஆண்ட்ராய்டு கேட்டு பீட்டோ என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்னு கடுப்பாயிட்டு, சரி இப்போ நீ எங்க போக போறேன்னு கேட்க, அதுக்கு நிறனும் எனக்கு தெரியாது, இது என்ன எங்க கூட்டிட்டு போடு அங்க நான் போவேன்னு சொல்லவும், நீ இங்கேயே இருக்கிறனால உன்னால எங்கேயும் போக முடியாது, அது நீயே வெளியே பாரு, இப்ப இங்க எதுவுமே இல்ல, இந்த ட்ரெயின் மட்டும் தான் இங்க இருக்குன்னு சொல்ல, அதுக்கு நிறனும் எனக்கு எல்லாம் நார்மலா தான் தெரியுதுன்னு சொல்றான். சோ பீட்டோ, இதுல உனக்கு என்னடா நார்மலா தெரியுது, அங்க வெளியே எதுவுமே இல்ல, எல்லாம் காலியா இருக்கு, இதுதான் உங்க ஊர்ல நார்மலான்னு கேட்க, அதுக்கு நிறனும் நம்ம லைஃப் என்ன அவ்வளவு முக்கியமான டிப்ரெஷன்ல பேசுறான். அண்ட் பீட்டோ அதை கேட்டு கடுப்பாயிட்டு அவனை திட்ட, அதுக்கு நிறனும் நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை பாக்குறான். அந்த அதை கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ, சரி உனக்கு இங்க உட்காரணும்னா உட்காந்துக்கோ, பட் இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீ உடனே என் கூட வந்துடணும்னு சொல்லிட்டு இவன் நிறன் பக்கத்துல சைலண்டா உட்காந்து இருக்கான். அவன் நிறனோ பீட் கிட்ட, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எனக்கு அடிக்கடி நான் ஒரு பட்டாம்பூச்சியை துரட்டுற மாதிரி கனவு வரும்னு சொல்றான். ஆண்ட்ராய்டு கேட்டு பீட்டோ, டென்னி உன் கனவுல அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிருக்கியான்னு கேட்க, அதுக்கு நிறனோ இல்ல, ஏன்னா நான் தான் அந்த பட்டாம்பூச்சி, அண்ட் நான் என்கிட்ட ரெண்டே பறந்து போயிட்டு இருந்தேன்னு சொல்றப்ப இவன் அந்த ட்ரெயினுக்கு வெளியே அந்த பட்டாம்பூச்சியை பாக்குறான். டென்னோட பாட்ட உடனே இவன் எதை பத்தியும் யோசிக்காம இவன் அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணி போய் ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். கற்பனா இப்ப இவன் இந்த கண்ணாடி ரூம்குள்ள வந்து மாட்டிக்க, இங்க அவனோட டாட்டா அவன்கிட்ட நீ ஊ கிடையாது அண்ட் நீ அப்படி ஆகவும் மாட்டேன்னு சொன்னது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கற்பனா இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்ப வீட்டோ நிறனை கட்டி கூப்பிட்டு அவனை தேடிட்டு இருக்கிறப்ப நீ இன்னும் இங்கதான் இருக்கியான்னு கேட்டு நிறன் அங்க வரான். அண்ட் அவனை பாட்ட உடனே வீட்டோ அவன் கிட்ட வந்து நின்னுட்டு, வாடா நம்ம உடனே இங்க ரெண்டு போயிடலான்னு கூப்பிடுறான். ஆனா நிறனும் ஆல்ரெடி பாடி தூரத்துக்கு மறைஞ்சு போயிட்டான். அண்டோட பாட்டு வீட்டோ ஷாக் ஆக, நிறன் பீட் கிட்ட நீ இவ்வளவு தூரம் எனக்காக வந்ததுக்கு தேங்க்ஸ் டா, பட் எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, டே என்னடா பேசிட்டு இருக்குன்னு பீட் கோவப்படுறான். அண்டப்ப நிறனும் நான் இங்க வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறேன், சோ நீ இங்க ரெண்டு திரும்ப போயிருன்னு சொல்ல, அதுக்கு பீட்டோ நீ வராம நான் இங்க ரெண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் நிறனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நிறனோ இது பொய்யான உலகமா இருந்தாலும் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு பீட்டோ இல்ல இது உனக்கான இடம் கிடையாது, நீ என் கூட தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு நீ அங்க எதையுமே பண்ண தேவையில்ல, உனக்கு அந்த குயிராங்க பிடிக்கிறதுல விருப்பம் இல்லையா, சரி நம்ம அடை பிடிக்க வேண்டாம், அப்புறம் உனக்கு ஊவா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, சரி நீ ஊவா இருக்க வேண்டாம், அண்ட் நீ சந்தோஷமா இருந்த இடம் எடுன்றது எனக்கு தெரியாது, பட் அது கண்டிப்பா இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் நிறனை ஹக் பண்ணிக்கிறான். தென் என்னால உன்னை விட்டு போக முடியாதுடா, சோ ப்ளீஸ் நீ இப்படி எல்லாம் பண்ணாத, நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது, உனக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் எல்லாத்தையும் விட நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், சோ என்னால உன்னை இங்க விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி அழுக. அதை கேட்டு நிறனும் தேங்க்ஸ் டா, பட் இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ரெண்டு மறைஞ்சு போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா பீட் அங்க உட்காந்து அழுது இருக்கிறப்ப இந்த சின்ன வயசு பீட் இந்த இடத்துக்கு நடந்து வரான். அப்புறம் இவன் பீட் கிட்ட நான் உன் கூட வந்தனா நான் ஊவா மாறிடுவேனான்னு கேட்க, அதை கேட்டு பீட்டோ ஹாப்பி ஆயிட்ட, நீ கண்டிப்பா ஊவா மாறிடுவ, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஊவா, ஏன்னா நான் உன்னோட பார்ட்னரா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என் கூட வரியான்னு கேட்க, நிறனும் ஓகேன்னு பீட்டோட கையை பிடிக்கிறான். கற்பனா இப்ப பீட் நிஜ உலகத்துக்கு வந்ததும் ஜியாஹாவ அவனுக்கு கால் பண்ணி நிறன் ஏஞ்சிட்டான்னு சொல்றான். ஆண்டோட கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறனை பாக்குறான். கற்பனா இப்ப பிளாயும் பீட்டும் வீட்டுல இருக்கிறப்ப பிளாய் சில ஜுவல்ஸ் பீட் கிட்ட கொடுத்து, இதெல்லாம் அம்மாவோடது, இது எல்லாத்தையும் அங்கிள் என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துட்டாரு, அண்ட் இதெல்லாம் உனக்கு வர வேண்டிய பங்குன்னு சொல்லிட்டு நீ இதுக்கு முன்னாடி கேம்லிங்ல அடிக்டா இருந்தனால நீ எங்க இதெல்லாம் வித்துருவியோன்னு நினைச்சு நான் இதை வாங்கிட்ட கொடுக்காம இருந்தேன், பட் இப்போ நீ அதை குவிட் பண்ணிட்டனால இதெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க பீட் அதுல இருந்து ஒரு ஜேட் ரிங்க எடுத்து பாக்குறான். அப்ப பிளாயோ நீ இதெல்லாம் அடமான வச்சிட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுதான்னு கேட்க, பீட் ஒன்னு அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு ஐடியா வருது. சோ அதுக்கப்புறமா இவனும் பிளாய் கிட்ட இதை நான் அடமானம் தானே வைக்க கூடாதுன்னு கேக்குறான். கற்பனா இப்ப நிறன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் பீட் நிறன் கிட்ட இது நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க தரான். அந்த நிறனோட கேட்டு ஷாக் ஆயிட்டு அந்த ரிங்க வாங்கிக்க. அதுக்கப்புறமா பீட்டோ இது என்னோட அம்மாவோட ரிங், அண்ட் இது இப்போ என் கைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நீ உன்னோட டாட்டாவோட செயினை எனக்கு தந்திருக்க, சோ அதே மாதிரி நானும் செய்யணும்னு நினைச்சேன், அதான் இப்ப என்னோட அம்மாவோட ரிங்க உனக்கு தரேன்னு சொல்லிட்டு, பட் இதுல பவர்ஸ் இருக்குமா இருக்காடான்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நிறன் அந்த ரிங்க பாட்டு இதுல பவர்ஸ் இருக்கு, பொதுவா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வர ஜேடுக்கு எல்லாத்துக்குமே பவர் இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் அதால அதோட ஓனர்ஸ பாதுகாக்க முடியும்னு சொல்றான். அப்புறம் இவன் பீட் கிட்ட நீ இதை கண்டிப்பா என்கிட்ட தர போறியான்னு கேட்க, அதுக்கு பீட்டோ ஆமான்னு சொல்லிட்டு சப்போஸ் இதுல பவர் இருந்ததுன்னா எனக்கு அந்த பவர்ஸ் உன்னை பாதுகாக்கணும்னு சொல்றான். அண்டோட கேட்டதுக்கு அப்புறமா நிறனும் அந்த ரிங்க அவனோட மோதிர விரல்ல போட்டுக்க, அடப்பாட்டு பீட் ஷாக் ஆயிட்டு டே நீ ஏன்டா அந்த விரல்ல போட்டேன்னு கேக்குறான். அண்டோடுக்கு நிறனும் ஏன் நான் போடக்கூடாது, இந்த விரலுக்கு தான் இது கரெக்டா இருக்குன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமாடா இவனுக்கு பீட் சொல்ல வரது ரியலைஸ் ஆகுது. தென் இவன் பீட் கிட்ட சரி என்னமோ இருந்து போடு, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி சமாளிக்க, பீட்டோ ஆமா இதுல கவலைப்படுறது எதுவும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கார ஸ்டார்ட் பண்றான். அண்ட் இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.